الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, இந்த பள்ளிவாசலில் வாராவாரம் நடைபெற்று வரக்கூடிய மார்க்க விளக்க வகுப்பில் கலந்து பயன்பெறுவதை போன்று இன்றைய தினத்திலும் அல்லாஹுடைய வேதத்திலிருந்து ஒரு சில செய்திகளை படித்து கொள்வதற்காக இஷாவுடைய தொழுகையை ஜமாத்தாக தொழுதுவிட்டு அவனுக்கு விருப்பமான அவருடைய மாளிகையில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல நேரத்தில் மறுமையில் கை சேதப்படக்கூடியோர் என்ற தலைப்பில் அல்லாஹுடைய வேதத்திலிருந்தும் அல்லாஹுடைய தூதருடைய பொன்மொழிகளிலிருந்தும் ஒரு சில செய்திகளை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு நான் விரும்புகிறேன். குறிப்பாக இந்த உலகில் படைக்கப்பட்ட மனிதர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய வாழ்க்கையில் இரண்டு நிலைகள் அடிக்கடி வந்துவிட்டு போவதை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, சந்தோஷமான நிகழ்வுகள் இந்த உலகத்திலே வரும்பொழுது சந்தோஷப்படுகிறார்கள், அல்லாஹுவை புகழ்கிறார்கள், அவனை துதி செய்கின்றார்கள், அந்த சந்தோஷமான நிகழ்வுகளுக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். இன்னொரு நிலையை நாம் பார்க்கும் பொழுது துன்பகரமான கவலையான நிகழ்வுகள் வந்துவிட்டால் மனிதன் கவலைக்குள்ளாகி கை சேதப்படக்கூடிய ஒரு காட்சியை இந்த உலக விவகாரங்களில் நானும் நீங்களும் பார்க்கிறோம். படிக்கக்கூடிய ஒரு மாணவனாக இருந்தால் பரீட்சையில் ஃபெயிலாகிவிட்டால், வாப்பாவும் உம்மாவும் சொன்னதை நான் கேட்டிருந்தால் பரீட்சையில் நன்றாக புள்ளிகளை பெற்றிருப்பேன் என்பதாக மாணவர்கள் கை சேதப்படக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். பெரியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய வியாபாரத்தினூடாக ஏதாவது இந்த உலகத்தில் நஷ்டங்கள் அல்லது இந்த உலகத்திலே ஏதாவது இழப்புக்கள் வந்துவிட்டால் இந்த இழப்புக்களுக்கு காரணங்களை சொல்லி அந்த இழப்புக்கள் பற்றி தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விடயங்களை இந்த உலகத்திலே கை சேதப்படக்கூடியவர்களை ஏராளமாக நாங்கள் பார்க்கலாம். இது உலகத்தோடு முடிந்து விடுகின்றது. சில பொழுதுகள் அந்த இழப்புக்களும் கையேசங்களையும் நாங்கள் மறந்து விடுகிறோம். அவைகள் எங்களுடைய வாழ்க்கையில் மனதில் நிற்காது, கால ஓட்டத்தில் அதுகளெல்லாம் அழிந்து விடுகின்றது. ஆனால் மறுமையில் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற இழப்பு இருக்கின்றதே, ஒரு மனிதன் நாளை மறுமையில் கை சேதப்படக்கூடிய தன்மை இருக்கின்றதே, அது ஈடு செய்ய முடியாத ஒரு கை சேதம். அந்த கை சேதத்துக்கு முடிவு கிடையாது. உலகத்தில் வாழும் பொழுது வரக்கூடிய கை சேதம் அவனுடைய மரணத்தோடு முடிந்து விடுகின்றது. மறுமையில் தானே அவனுக்கு மரணம் என்றொன்று இல்லாத காரணத்தால் அந்த கை சேதம் அவனுடைய வாழ்க்கையில் ஒன்றோ நரகில் அல்லது நாளை மறுமை நாளில் தன்னுடைய மீசான் கடினமாகாததை பார்த்து கை சேதப்படுவார்கள். அல்லாஹ் என்னை பார்க்க மாட்டான், என்னோடு பேச மாட்டான், என்னை தூய்மைப்படுத்தி வைக்க மாட்டான் என்று ஒரு சாரார்கள் கவலைப்படுவார்கள். இன்னொரு சாரார் நாளை மறுமையிலே அல்லாஹுடைய திருப்தி எனக்கு இல்லை, அல்லாஹ் என் மீது திருப்தி கொள்ளாமல் இருக்கிறான் என்று ஒரு சாரார் நாளை மறுமையிலே கவலைப்படுவார்கள். இந்த உலகத்துடைய வாழ்க்கையை நாங்கள் சரியாக பயன்படுத்தியிருந்தால், அல்லாஹ் தந்த கால அவகாசத்தை நாங்கள் நன்றாகவே நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தால் எங்களுடைய மீசானை நாங்கள் பாரமாக்கியிருப்போம், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாங்கள் பெற்றிருப்போம், சுவர்க்கத்தை நாங்கள் அடையக்கூடிய அந்த தன்மைகளை நாங்கள் பெற்றிருப்போம் என்பதாக அல்லாஹ் நாளையில் மறுமையில் மனிதர்கள் நாளை மறுமையில் கை சேதப்படுவார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். சூரா மரியம் 39வது வசனத்திலே அல்லாஹ்
அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த கை சேதல் படுதல் என்பதை பற்றி நீங்கள் மக்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். மறுமையில் கை சேதப்படுவீர்கள், கவலைப்படுவீர்கள். அப்படி இருந்தால் இப்படி இருந்திருக்க வேண்டுமே என்று மறுமையில் நீங்கள் கை சேதப்பட இருக்கிறீர்கள். நபியே, நீங்கள் அதற்கு முன்னால் இந்த மக்களை நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் நான் சொன்ன மேற்படி திருமறை அல் குர்ஆன் வசனத்திலே நமக்கு அழகாக சொல்லி காட்டுகிறார். வாந்திர் யௌமல் ஹஸ்ரதி இது குலியல் அம்ரு வஹும் ஃபீ கஃப்லத்தின் வஹும் லா யுமினூன். நபியே, கை சேதப்படக்கூடிய அந்த நாளை பற்றி நீங்கள் மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். தீர்ப்புக்கள் எல்லாம் சொல்லப்படும் பொழுது மனிதர்கள் கை சேதப்படுவார்கள். இந்த உலகத்திலே மறுமையுடைய நிலையை மறந்து வாழ்கிறார்கள், அல்லாஹ்வை மறந்து வாழ்கிறார்கள், இபாதத்திலே பொடுபோக்கிருக்கிறார்கள், ஹலாலை பேணாதவர்களாக இருக்கிறார்கள், ஹராத்திலே மூழ்கி வாழ்கிறார்கள், குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்கிறார்கள். இந்த உலகத்திலே அவயவங்களை பாதுகாக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் மறந்து வாழ்கிறார்கள், அல்லாஹ்வை நம்பாமல் வாழ்கிறார்கள், ஈமான் இல்லாதவர்களாக வாழ்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள், ஒரு நாள் வரப்போகின்றது, அந்த நாளில் நீங்கள் கை சேதப்படுவீர்கள் என்பதை இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ஞாபகப்படுத்தி சொல்லும்படி கூறுகிறார். இந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ சொன்னார்கள் தெரியுமா? ஒரு செய்தி சொன்னார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற செய்தி 4730வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நாளை மறுமை நாளில் சுவர்க்கவாதிகள் எல்லாம் சுவர்க்கத்துக்கு போய்விடுவார்கள், நரகவாதிகள் எல்லாம் நரகத்துக்கு போய்விடுவார்கள். ஒரு அழைப்பாளன் சுவர்க்கவாதிகளையும் நரகவாதிகளையும் அழைப்பார். இந்த உலகத்திலே மனிதனுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய மிக பெருமதியான உயிர் ஒரு கருப்பு நிறமான ஒரு ஆட்டின் உருவத்தில் சுவர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில் கொண்டு வந்து நிறுத்தாட்டப்படும். அழைப்பாளர் அழைப்பார், சுவர்க்கவாசிகளே என்று அழைப்பார். சுவர்க்கவாசிகள் எல்லோரும் என்ன செய்வார்கள்? சுவர்க்கத்திலிருந்து எட்டி பார்ப்பார்கள், நன்றாக பார்ப்பார்கள். அந்த சுவர்க்கவாசிகளை பார்த்து அந்த அழைப்பாளர் கேட்பார், என்ன தெரியுமா, இது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்பார். சுவர்க்கவாசிகள் என்ன சொல்வார்கள்? ஆமா, நமக்கு இது என்ன என்று நமக்கு தெரிகின்றது. நரகவாசிகளே என்று அழைப்பார். நரகவாசிகள் எட்டி பார்ப்பார்கள். நரகவாசிகளிடத்திலே அந்த அழைக்கக்கூடிய அழைப்பாளர் கேட்பார், என்ன தெரியுமா, இது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்பார். அவர்களும் சொல்வார்கள், எங்களுக்கு நன்றாகவே தெரியும், இதுதான் மரணம். இந்த உலகத்தில் மனிதனுடைய பொடியிலே மிக பெருமதியாக இருந்து உலக வாழ்க்கை முடியும் பொழுது மனிதனுடைய பொடியிலிருந்து எடுக்கப்பட்டு திரும்பவும் மனிதனுடைய பொடிக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த உயிர் தான் இந்த ஆட்டுடைய உருவத்திலே இருக்கின்றது என்பதாக சொல்லிவிட்டு இன்று உயிருக்கு உயிர் போக போகின்றது என்று சொல்லி அந்த ஆட்டை அந்த மலக்கு என்ன செய்து விடுவார்? அறுத்து விடுவார். அறுத்துவிட்டு சுவர்க்கவாசிகளை பார்த்து சொல்வார், சுவர்க்கவாசிகளே, இதன் பின்னால் உங்களுக்கு மரணம் கிடையாது, நீங்கள் நீடூடியாக சுவர்க்கத்திலே நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். நரகவாதிகளே, உங்களுக்கு இதற்கு பின்னால் மரணம் கிடையாது, நீங்கள் நரகத்திலே நீடூடியாக நீங்கள் வாழப்போகின்றீர்கள் என்பதாக அந்த அழைப்பார் சொல்வார் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு என்ன செய்தார்கள்? மரியமுடைய 39வது வசனத்தை அந்த சஹாபா தோழர்களுக்கு ஓதி காட்டினார்கள். சாதாரண கை சேதமாது இந்த உலகத்தில் வேணுமென்றிருந்தால் துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் வரும் பொழுதெல்லாம் மனிதன் துவண்டு போய் கை சேதப்பட்டு கண்ணீர் வடித்து தன்னுடைய தாயிடத்தில், தந்தையிடத்தில், உறவினரிடத்தில், நண்பரிடத்தில் சொல்லி ஆறுதலை பெற்றுக் கொள்வார்கள். சில பொழுதுகளில் கை சேதத்தோடு மரணம் வந்து விடுகின்றது. ஆனால் நாளை மறுமையில் சுவர்க்கமோ நரகமோ மனிதர்கள் போய்விட்டால் அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையில் முடிவு கிடையாது. அதுதான் வாழ்க்கையுடைய ஆரம்பம். உலகத்திலே மனிதர்கள் இதுதான் வாழ்க்கை என்பதை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நபியே, நீ அவர்களுக்கு எச்சரிக்கை செய் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகிறார். உலகத்துடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம், இந்த சமுதாயத்தை நாங்கள் பார்க்கிறோம். மாற்று மதத்தவர்களை நீங்கள் விட்டுவிடுங்கள், மனிதன் என்ற ரீதியிலே அவர்களும் கை சேரப்படுகிறார்கள். மனிதன் என்ற ரீதியிலே ஈமானை சுமந்த, அல்லாஹ்வை நம்பிய,
இஸ்லாமிய பேறுகளை சூட்டிக் கொண்டவர்கள் இந்த சமுதாயத்திலே செய்கின்ற அனாச்சாரங்களும் அட்டூழியங்களும் பாவங்களையும் நாங்கள் புரட்டி பார்த்தால் சமுதாயத்திலே 3 சாரார்கள் இருக்கிறார்கள். ஒரு சாரார் இந்த மார்க்கத்தை ஃபன்னாக எடுத்துக்கொண்டவர்கள், ஒரு சாரார் இந்த மார்க்கத்தை விளையாட்டாக எடுத்துக்கொண்டவர்கள், ஒரு சாரார் இந்த மார்க்கத்தை வீணாக எடுத்துக்கொண்டவர்கள். சமுதாயத்திலே அப்படியான ஒரு கோஷ்டியை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வை மதிப்பதில்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு கண்ணியம் கொடுப்பதில்லை, அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகள் எல்லாம் கால் தூசிக்கு கூட கணக்கில்லாத அளவுக்கு சமுதாயத்திலே என்ன செய்கிறார்கள்? ஃபன்னாக சில நிகழ்ச்சிகளை, சில வேலைகளை சமுதாயத்திலே செய்கிறார்கள். சாதாரணமாக இந்த சமுதாயத்திலே கல்வி புகட்டக்கூடிய சாதாரண பாடசாலைகளை தாண்டி வரும் பொழுது இந்த சமுதாயத்திலே காணப்படுகின்ற உயர் கல்வி கூடங்கள், அந்த உயர் கல்வி கூடங்களிலே இருக்கின்ற பல்கலைக்கழகங்கள், இங்கே நடக்குகின்ற எந்த நிகழ்வுகளாக இருக்கட்டும் அன்பார்ந்தவர்களே, அது கலை நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், அல்லது விளையாட்டு போட்டிகளாக இருக்கட்டும், அல்லது வெல்கம் பண்ணக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கட்டும், அல்லது 4-5 வருடங்களை முடித்துவிட்டு அவர்களுக்கென்று பிரியாவிடை வைக்கக்கூடிய வைபவங்களாக இருக்கட்டும், அங்கெல்லாம் நாளுக்கு நாள் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மேல் படிப்பை தொடரக்கூடிய பல்கலைக்கழகங்களிலே இருக்கக்கூடிய உயர் பீடங்களிலே கல்விகளை கற்று வருகின்ற இஸ்லாமிய யுவதிகளும் இஸ்லாமிய இளைஞர்களுடைய இந்த கலை அம்சங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு முஃமின் நிச்சயமாக கவலைப்படாமல் இருக்க முடியாது. ஒரு முஃமின் நிச்சயமாக கவலைப்படுவான். அந்த நிகழ்வுகள் எல்லாம் நாளுக்கு நாள் இவைகளெல்லாம் விளையாட்டாக, அவைகளெல்லாம் வீணாக, அவைகளெல்லாம் ஃபன்னாக இந்த சமுதாயத்திலே அரங்கேற்றப்படக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். எங்கிருந்து எடுத்தார்கள்? எங்கிருந்து கொப்பி அடிக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்களே, யூத சமுதாயம், நபிமார்களை கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய லானத்துக்கு ஆளானவர்கள், யூத கிறிஸ்தவ சமுதாயத்துடைய பண்பாடுகள் எங்களுடைய இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ளே உயர்கல்வி படிக்குகின்ற அந்த மாணவர்களுக்கு மத்தியிலே நாளுக்கு நாள் நுழைந்து வரக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். என்ன சொன்னார்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பார்த்து? என்னுடைய சமுதாயம் முன்னால் சென்ற சமுதாயத்தை சானுக்கு சான், முளத்துக்கு முளம் ஃபாலோ பண்ணுவார்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஒரு இடும்பு பொந்து இருக்கின்றது, இடும்பு பொந்துக்குள் அவர்கள் தலையை போட்டு பார்த்தால், அவர்கள் தலையை போட்டால் இவர்களும் என்ன செய்வார்கள் தெரியுமா? அதுதான் நாகரிகம், அதுதான் ஃபேஷன், அதைத்தான் உலகம் விரும்புகின்றது, அதைத்தான் மக்கள் நேசிக்கிறார்கள், அதற்குத்தான் பாராட்டுக்கள், அதற்குத்தான் லைக்குகள், அதற்குத்தான் கொமெண்ட்டுகள், அதற்குத்தான் என்ன ஷேயாக்கள் என்று இந்த சமுதாயத்திலே நினைத்துக் கொண்டு அப்படியான யூத கிறிஸ்தவ சமுதாய கலாச்சாரங்களை நாளுக்கு நாள் இந்த சமுதாயத்திலே இந்த இளைஞர்களும் இந்த யுவதிகளும் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய வரவேற்பு வைபவங்கள், வெல்கம் நிகழ்ச்சிகள், அது போதாக்குறைக்கு இந்த சமுதாயத்திலே அவர்கள் பிரியாவிடை வைபவங்களில் வரவேற்குகின்ற, அவர்களை அனுப்புகின்ற காட்சிகள் நானும் நீங்களும் பார்க்கிறோம். ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த சமுதாயத்தை நிர்வகிக்கின்றவர்கள் ஒரு காலத்திலே ஒரு பள்ளி தலைவராக, ஒரு காலத்திலே பாடசாலையுடைய ஆசிரியராக, ஒரு காலத்திலே ஒரு சிறந்த ஒரு தாயாக, ஒரு காலத்திலே இந்த சமுதாய துறைகளை அலங்கரித்து சமுதாயத்துக்கு முன்மாதிரியாக வர வேண்டியவர்கள் அல்லாஹ் அவர்களை கல்விக்காக வேண்டி தேர்ந்தெடுத்தார். எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பதற்கு, சமுதாயத்திலே ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பதற்கு, சமுதாயம் அவர்களை மதிப்பதற்காக அல்லாஹ் அவர்களை கொண்டு போய் தேர்ந்தெடுத்து வைத்த இடம் என்ன தெரியுமா? பல்கலைக்கழகங்களும் இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய உயர் கல்வி நிலையங்களும். ஆச்சரியம் என்ன தெரியுமா அன்பார்ந்தவர்களே? அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்தே மாற்று மதத்தவர்களே, இளைஞர்களே, யுவதிகளே, நீங்கள் பல்கலைக்கழகங்களுக்கு ஒவ்வொரு புது வருடத்திலும் மாணவர்களை வரவேற்கின்ற நடைமுறை இருக்கின்றதே, இது முற்றிலும் தவறானது. இது யூத கிறிஸ்தவ சமுதாயத்துடைய பழக்க வழக்கம். நான் ஒரு முஸ்லிம் இளைஞன், நான் ஒரு முஸ்லிம் யுவதி
என்னுடைய பண்பாடும் என்னுடைய ஒழுக்க நெறிகளும் என்னுடைய வரவேற்பும் என்னுடைய உபசரிப்பும் இஸ்லாத்துக்குள்ளே தான் இருக்கும் என்று இந்த சமுதாயத்துக்கு முன்னால் நின்று காட்டக்கூடிய இளைஞர்கள் புதிதாக பல்கலைக்கழகங்களுக்கு மாணவிகள் வரும் பொழுது அதுவும் இஸ்லாம் சொன்ன ஆடையை அணிந்தவர்களாக, தன்னுடைய பொடியை முழுமையாக மறைத்தவர்களாக, தன்னுடைய உடம்பிலே எந்த பகுதியும் எந்த ஆணும் பார்க்கக்கூடாது என்பதை மிகவும் கச்சிதமாக ஆடை அணிந்து வரக்கூடிய இந்த மாணவிகளை தண்ணீர் அடித்து என்ன செய்கிறார்கள், வரவேற்றுகிறார்கள் என்றால் நம்முடைய சமுதாயம் எங்கே போய் கொண்டிருக்கின்றது? அதை பார்த்துவிட்டு ஷேயா பண்ணுகிறார்கள். அது என்ன செய்கின்றது? ஊடகங்களிலே பரவலாக போகின்றது. இன்னும் சில கல்வி நிறுவனங்களை நீங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே. அவர்களை வரவேற்கும் பொழுது அல்லது கலை நிகழ்ச்சிகளின் பொழுது என்ன செய்வார்கள் என்றால், அவர்கள் இந்த சமுதாயத்திலே நீலம் போன்ற சில தன்மைகளை கையில் வைத்துக்கொண்டு ஆண்கள் மாறி பெண்களுக்கும் பெண்கள் மாறி ஆண்களுக்கும் நீலம் அடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் இந்த சமுதாயத்திலே பார்க்கிறோம். ஓலவல் பரீட்சை வந்துவிட்டால் பாடசாலைகளிலே அதிபர் ஆசிரியர்கள் மாணவர்களை கூப்பிட்டு ஓலவலுக்குரிய அட்மிஷனை கொடுத்து விட்டால் துரதிர்ஷ்டம், அந்த நீலத்தை எடுத்து ஆண் மாணவர்களும் பெண் மாணவிகளும் அந்த வெண்மையான அந்த ஆடையில் அடித்து மகிழ்வதை போன்று இவர்கள் படித்தவர்கள், 4 விஷயம் தெரிந்தவர்கள், உயர்ந்த கல்விக்கூடத்திலே படிக்கிறார்கள் என்ற தன்மை கூட இல்லாமல் நீலம் அடித்து வெட்ட வழியிலே அவர்கள் ஆடிப்பாடி ஓடித் திரிவதை இன்னொரு சாரார் அதை வீடியோ எடுத்து இந்த உலகம் முழுக்க அவர்கள் பரப்புகிறார்கள் என்றால் இது எங்கட கலாச்சாரம், இதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம், இதுதான் எங்களுக்கு அழகாக இருக்கின்றது. கேட்டால் சொல்வார்கள் இது என்ன, இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன் தான், ஜஸ்ட் ஒரு ஃபன், இது இன்றைக்கு மட்டும் தான் நடக்குது, ஒன் டே ஒரு நாள் தான் நாங்கள் நடத்துவோம், அடுத்த நாள் நாங்கள் முடிஞ்சிரும் என்று சிலர்கள் சொல்வார்கள். இன்னும் சிலர்கள் என்ன தெரியுமா சொல்வார்கள் அன்பார்ந்தவர்களே, இந்த மாதிரி இடங்களுக்கு வந்தா இதெல்லாம் சகஜமப்பா, இந்த மாதிரி இடங்களுக்கு இந்த நாட்டில் நம்ம கல்வி படிக்கிறதுக்கு வந்தா இப்படியான வேலைகளை நம்ம செய்யாட்டி எங்களை எல்லாம் யாரும் மதிக்க மாட்டார்கள், எங்களை எல்லாம் யாரும் கணக்கெடுக்க மாட்டார்கள். ஒரு மூலையிலே ஒரு இஸ்லாமிய மாணவி தன்னுடைய ஆடையோடு குந்திக் கொண்டிருப்பதை அடுத்தவர்கள் கேலியாக பார்ப்பார்கள். ஒரு இஸ்லாமிய இளைஞன் இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு அழைக்கப்பட்டு அதிலே கலந்து கொள்ளாவிட்டால் சமுதாயத்திலே அந்த பல்கலைக்கழகத்திலே உயர் கல்விப்பீடத்திலே ஒதுக்கப்படுகிறான். ஆகவே இவைகளை பற்றி நாங்கள் பெரிசாக அலட்ட தேவையில்லை. வந்தோமா செஞ்சோமா என்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும், முடித்துவிட்டு எங்களுடைய பாட்டில் நாங்கள் போய்கொண்டிருக்க வேண்டும். இதெல்லாம் நீங்க பெரிசாக பார்க்காதீங்க, கொத்துபா உரைகளில் நீங்க இதை சொல்லாதீங்க, பொது மேடைகளில் இதை பற்றி நீங்க பேசாதீங்க, மீடியாக்களில் இதற்கு எதிராக பிரச்சாரம் செய்யாதீங்க. இவைகளை கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் புத்திசாலித்தனம் என்று சொல்லும் அளவுக்கு இந்த சமுதாயத்தில் மக்கள் வந்திருக்கிறார்கள். இதையும் தாண்டி அன்பார்ந்தவர்களே, இதையும் தாண்டி என்ன சொல்கிறார்கள், எங்கட சுதந்திரம், எங்கட சுதந்திரத்தை நீங்க ஏன் தலையிடுறீங்க, நாங்க வேண்டியது செய்வோம், நாங்க ஜோகட் தீத்துவோம், நாங்க பலூன் உடைப்போம், நாங்கள் தண்ணீர் பருக்குவோம், நாங்கள் நீளம் அடிப்போம், நாங்க எங்கட சுதந்திரம் இது, எங்கட சுதந்திரத்தை கெடுக்கிறதுக்கு எவங்களுக்கும் யாருக்கும் ஏலா என்று வக்காலத்து வாங்கக்கூடிய அண்ணன் தம்பிகளும் இந்த சமுதாயத்திலே இருக்கிறார்கள். உங்களுக்கு ஃபன்னா இருக்குதா, உங்களுக்கு விளையாட்டு இருக்குதா? அல்லாஹ் வேதத்தில் சொல்லி உள்ளான் ஒரு பெண்மணி எப்படி இருக்க வேண்டும் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் மகரம் இல்லாத ஆண்களுக்கு முன்னால் ஒரு ஆண்மகன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறையை சொல்லியிருக்கிறார். ஒரு மகரம் இல்லாத ஒரு பெண்மணிக்கு முன்னால் ஒரு ஆண்மகன் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அதே போன்று மகரம் இல்லாத ஒரு பெண்மணி ஒரு ஆணுக்கு முன்னால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறார். முற்று முழுதாக இஸ்லாத்திலே வெட்கம் கொண்டிருக்கின்றது. இயற்கையாகவே அல்லாஹ் பெண்களுக்கு அந்த வெட்கத்தை கொடுத்திருக்கிறார். யூத கிறிஸ்தவ சமுதாயங்களில் அந்த வெட்கத்தை எடுப்பதற்குத்தான் இப்படியான விழாக்கள், இப்படியான நிகழ்வுகள், இப்படியான விளையாட்டுக்கள். அவங்களிடத்திலே வெட்கம் வரக்கூடாது. ஒரு மகரம் இல்லாத ஒரு ஆண்மகனும் மகரம் இல்லாத ஒரு பெண்மணியும் ஒரே பெஞ்சில் இருந்து ஒன்றாக படிக்க வேண்டும், ஒன்றாக சாப்பிட வேண்டும், சாப்பாட்டை தீர்த்த வேண்டும். விளையாட்டு வந்தால் அவருடைய தோளுக்கு மேலால் கையை வைத்து அவருக்கு பின்னால் ஓட வேண்டும். அது யூத கிறிஸ்தவ சமுதாயத்துடைய கலாச்சாரம். ஆனால் இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல. இதெல்லாம் ஃபன் என்று சொல்கிறார்களே, திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கேட்கிறான். எப்படி கேட்கிறான் தெரியுமா? வல இன் சஅல்தஹும்
லேயகூலுன்ன அவங்கள்ட்ட இதை பற்றி கேட்டா விளையாட்டுன்னு சொன்னாங்களே, அதையே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். காலு இன்னமா குன்னா நஹூனு வனல்அப். நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்கு நம்ம இந்த வேலைகளை செய்கிறோம். செஞ்சாச்சு, முடிஞ்சாச்சு, நம்ம ஊருக்கு போயா செய்ய போகிறோம். இதை நம்ம பிரச்சாரம் பண்ண போகிறோமா? இங்கிருந்தாச்சு, செஞ்சு முடிஞ்சாச்சு, ஊரில் யாருக்கும் தெரியாது என்று அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ் கேட்கிறான், அபில்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி குன்தும் தஸ்தஹ்சிஊன். அல்லாஹ்வுடைய வேத வசனங்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளையுமா நீங்கள் பரிகாசிக்கின்றீர்கள், நீங்கள் ஏளனமாக பார்க்கின்றீர்கள். ஒரு சட்டம் சொல்லப்பட்டிருக்கின்றது, ஒரு கலாச்சாரம் தந்திருக்கின்றது, ஒரு கலாச்சாரத்தை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தந்திருக்கிறான். இது ஆகுமானது, இது ஆகுமற்றது, இது ஹலாலானது, இது ஹராமானது என்று உனக்கு சொல்லப்பட்டிருக்கும் பொழுது நீ அதை செய்து கொண்டே இது விளையாட்டு என்று சொல்கிறாய், நீ செய்து கொண்டே இது ஃபன் என்று சொல்கிறாய், அதை செய்துவிட்டு அதை மூடி மறைப்பதற்காக வேண்டி காரணங்கள் சொல்கிறாய். அல்லாஹ்வுடைய வேதத்தை பரிகாசிக்கிறியா, அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளை பரிகாசிக்கிறியா என்பதாக திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மை பார்த்து கேட்கிறா. ஃபன்னுக்கு செய்கிறவங்க, ஃபன்னுக்காக மார்க்கத்தை விளையாட்டாக யாரெல்லாம் எடுத்துக்கொண்டார்களோ, மார்க்கத்துக்கு இந்த இடங்களில் யாரெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் சமுதாயத்திலே கலை கலாச்சார அம்சங்களை யாரெல்லாம் செய்கிறார்களோ, அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை அவர்கள் பரிகாசிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பரிகாசிக்கிறார்கள் என்பதாக திருமறை அல் குர்ஆனிலே சொல்கிறான். இவர்களை பற்றி நான் பின்னால லாஸ்ட்டுக்கு ஒரு செய்தி சொல்வேன். இவர்கள் எல்லாம் நாளை மறுமையில் என்ன சொல்வார்கள்? கையை கடிச்சு கொள்வாங்க. கையை எடுத்து ஃபன்னுக்காக இந்த பூமியிலே அல்லாஹ்வையும் ரசூலையும் மறந்து இந்த உலகத்தில் அவர்கள் ஃபன்னுக்காக செய்தார்களே வேலைகளை, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே கொண்டு நிறுத்தாட்டப்படுவார்கள். கைகளை எல்லாம் கடிச்சு கொள்வார்கள். சொல்வார்கள் என்ன தெரியுமா? நான் முகம்மது நபியை ஃபாலோ பண்ண வேண்டியிருந்துச்சே, முகம்மது நபி சொன்ன செய்திகளை என்னுடைய வரவேற்புரையில் கொண்டு வர வேண்டிச்சே, முகம்மது நபி சொன்ன செய்திகளை அவர்களை வழி அனுப்பும் போது அவர்களுக்கு நடந்த அந்த விழாக்களை நான் கொண்டு வர வேண்டியிருச்சே என்று சொல்லி இவர்கள் நாளை மறுமையிலே என்ன செய்வார்களாம்? கை சேரப்படுவார்களாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஃபுர்கான் 29வது வசனத்திலே சொல்கிறார், யா வைலதா, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, லம் அத்தகிது ஃபுலானன் ஹலீலா, இன்னென்ன மனிதர்களை நண்பர்களாக எடுத்திருக்கேன்சே, சாலிகான பண்புள்ள அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை மதிக்குகின்ற ஈமான் உள்ள வெக்கமுள்ள தன்மானம் உள்ள இஸ்லாம் தான் என்னுடைய மார்க்கம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏராளமானவர்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் இந்த ஃபிரண்ட் அல்ல. நான் யாரை எடுத்தேன் தெரியுமா? மார்க்கத்தை கேலி பண்ணக்கூடியவர்களை, மார்க்கத்தை டேமேஜ் பண்ணக்கூடியவர்களை நான் நண்பனாக எடுத்தேனே என்று சொல்லி நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே கை சேதப்படுவார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இது ஒரு சாரார், இது பாடசாலை பல்கலைக்கழகங்கள் கல்வி நிறுவனங்களை மாத்திரம் கிடையாது. அன்றாட விவகாரங்களில் எங்களுடைய நிகழ்ச்சிகளில் நிறைய சகோதரர்கள் ஃபன்னுக்காக ஒரு டம் அடிக்கிறது, ஃபன்னுக்காக ஒரு பிஸ்டல் அடிக்கிறது, இப்படி என்று சொல்லி சமுதாயத்திலே ஏராளமான நிகழ்வுகள் இருக்கின்றது. இவர்கள் எல்லாம் நாளை மறுமையிலே கை சேரப்படுவார்கள். இரண்டாவது சாரார் யாரு? இரண்டாவது சாரார் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை வணங்காமல் பாவம் செய்தவர்கள், கடமைகளை புறக்கணித்தவர்கள், கடமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள், கடமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத அந்த நேரத்தில் ஹராமான வேலைகளில் இந்த உலகத்திலே செய்தவர்கள். கடமைகளை செய்யறதுக்கு என்ன தடை இந்த உலகத்தில்? கடமைகளை செய்வதற்கு தடைகள் இரண்டு. முதலாவது தடை என்ன தெரியுமா? பொருளாதாரம். இரண்டாவது தடை குடும்பம். கடமைகளை செய்வதற்கு ஒரு மனிதனுக்கு தடையாக இருக்கின்ற முதல் அம்சம் பொருளாதாரம். இரண்டாவது காரணம் என்ன? குடும்பம், மனைவி, பிள்ளைகள், வாப்பா, உம்மா, சாச்சா. மனைவியுடைய ஆசை, பிள்ளைகளுடைய ஆசை, அவருடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும், மனைவி என்னோடு அன்பாக இருப்பார் என்ற ஒரே காரணத்துக்காக கணவன் தன்னுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்வதற்காக வட்டியை நோக்கி ஓடுகிறார். மனைவி பிள்ளைகளுடைய ஆசை, அதை நிறைவேற்றுவதற்காக என்ன செய்கிறான்? தொழுகையை புறக்கணித்து இந்த பூமியிலே வாழ்கிறான். ஜக்காத் கடமை, அதை கொடுக்காமல் வைத்துக் கொள்கிறான். இந்த உலகத்திலே
திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடையாக இந்த ரெண்டும் இருக்கின்றதே, இது உங்களுக்கு மறுமையிலே உங்களுக்கு கைசேதத்தை ஏற்படுத்தும், நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். சூரா அல் முனாஃபிகூன் 9வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை சொல்லி காட்டுகிறார். எப்படி சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும், உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய சொத்து செல்வங்களும் அன்திக்கிரில்லா, அல்லாஹ்வை ஞாபகிப்பதை விட்டும் அவர்கள் உங்களை தடுக்க கூடாது. உங்களுடைய குடும்பம் தொழாம உங்களை வச்சிடக்கூடாது, உங்களுடைய செல்வம் உங்களை வட்டி எடுக்கிறதுக்கு வச்சிடக்கூடாது. அல்லாஹ்வை திக்ர் செய்கிறது, அல்லாஹ்வை தொழுகிறது, மார்க்கத்தை படிக்கிறது, இவைகள் எதுவும் உங்களுக்கு தடையாக வந்துடக்கூடாது. வமை யஃப்அல் ذلك فاولئك هم الخاسرون. யாரெல்லாம் இந்த உலகத்தில் கடமைகளுக்கு மேலாக தன்னுடைய மனைவி பிள்ளைகள் சொத்துக்களை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த பூமியிலே பாவங்கள் செய்கிறார்களோ, நாளை மறுமையிலே அந்த கூட்டம் நிச்சயமாக கைசேதப்படும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் செலவு செய்ய சொல்கிறான் எங்களுக்கு. கஞ்சனாக நீங்க இருக்காதீங்க, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு செலவு செய்யுங்கள், உங்களுடைய ஊரிலே இருக்கக்கூடிய நோயாளிக்கு செலவு செய்யுங்கள், உங்களுடைய ஊரிலே இருக்கக்கூடிய குடும்பத்திலே இருக்கக்கூடிய அனாதைக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள், குர்ஆன் மதரசாவுக்கு செலவு செய்யுங்கள். பணம் உள்ளவர்கள் பணத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அடுக்கி வைக்க வேண்டாம், கைசேதப்படுவீர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். சூரா முனாஃபிகூன் 10வது வசனம், வன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி ஐயஅதி அஹதுகுமுல் மௌத், உங்கள ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னால அவருடைய பொருளாதாரத்திலிருந்து அவர் செலவு செய்து கொள்ளட்டும். அப்படி அவர் செலவு செய்யாம இருக்கிற நேரத்தில் மரணம் அவரை வந்து விட்டால் அவர் கை செய்யப்படுவார். என்ன சொல்வார் தெரியுமா? ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீபின் ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் சாலிஹீன். யா அல்லாஹ், ஒரு நிமிஷம், யா அல்லாஹ் ஒரு செகண்ட், பணம் இருக்குது பெட்டியில, பணம் பெட்டியில இருக்குது, பணம் பேங்க்ல இருக்குது. யா அல்லாஹ், என்ற வீட்டில் என்ற குடும்பத்தில் என்ற தங்கச்சி ஏழை, யா அல்லாஹ் பணம் இருக்குது, எங்கட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அனாதை இருக்கிறான், யா அல்லாஹ் வீட்டில் பணம் இருக்குது, படிக்கிறதுக்கு வசதி இல்லாத பிள்ளை இருக்கிறார்கள், பணம் இருக்குது, யா அல்லாஹ் என்ன நீ கொஞ்ச நேரம், ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் நீ என்னை பிற்படுத்தி என்பதாக கை சேதத்தோடு மரண தருவாயில் அல்லாஹ்ட்ட கேட்பானா. ஒன்று தொலை கேட்கல, ஜக்காத் கொடுக்கறதுக்கு கேட்கல, செலவு செஞ்சுட்டு வாரேன், கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு வாரேன், வைஃப்ட்ட சொல்லிட்டு வாரேன் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபாக்கும் மினஸ் சாலிஹீன். அப்ப நான் நல்லடியார், செலவு செஞ்ச அடியார், உனக்கு கட்டுப்பட்ட அடியார் என்பதாக லாஸ்ட் மோமெண்ட்ல அல்லாஹ் ஒரு மனிதனோடு பேசக்கூடிய நேரம், மனிதன் அல்லாஹ்வோடு பேசக்கூடிய நேரத்தில் இந்த மனிதன் கைசேதத்தோடு அல்லாஹ்ட்ட கேட்பானா. அல்லாஹ் என்ன சொல்வான் தெரியுமா? அல்லாஹ் என்ன சொல்வான்? ஒரு நொடிப்பொழுது முற்படுத்தப்படவும் மாட்டாது, ஒரு நொடிப்பொழுது பிற்படுத்தப்படவும் மாட்டாது. 20 வருஷம் வாழ்ந்தாய், 30 வருஷம் வாழ்ந்தாய், 40 வருஷம் வாழ்ந்தாய், உனக்கு வீடு இருந்தது, உனக்கு வாகனம் இருந்தது, உனக்கு கடை இருந்துச்சு, உனக்கு தோட்டம் துறவுகள் எல்லாம் இருந்துச்சு, மாத வருமானம் இப்படி எல்லாம் நிறைய நிறைஞ்சிருச்சு. ஆனா செலவு செய் என்று சொல்லப்பட்ட சந்தர்ப்பங்களில் எல்லாம் நீ கஞ்சனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தாய், தீய காரியங்களுக்காக அள்ளி கொடுத்தாய். உன்னுடைய புகழும் உன்னுடைய பெருமையும் உன்னுடைய பேரும் வரக்கூடிய இந்த உலகத்தில் நிறைய விவகாரங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாய். பள்ளிவாசலுக்கு கேட்ட நேரத்தில் கஞ்சனாக இருந்தாய். அல்லாஹ் சொல்வான் என்ன தெரியுமா? ஒன்றும் பிற்படுத்த முடியாது, அந்த நேரத்தில் இந்த மனிதன் கைசேதப்படுவான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். சூரா அன்ஆம் 29வது வசனத்திலே ஃபகாலூ யா லைதனா நுரது வலா நுகذிபு பிஆயாத்தி ரப்பினா, மரண தருவாய் கைசேதப்படுவான். சொல்வார்கள் என்ன தெரியுமா? யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே, எங்களை கொஞ்சம் திரும்பவும் இந்த உலகத்துக்கு கொஞ்ச நேரம் நீ எங்களை அனுப்பிறியா அல்லாஹ். உன்னுடைய வேத வசனங்களை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் புறக்கணிக்க மாட்டோம், நாங்கள் தட்ட மாட்டோம், நாங்கள் உன்னை ஈமான் கொண்டவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம் என்பதாக லாஸ்ட் மோமெண்ட்ல இந்த மனுஷன் அல்லாஹ்ட்ட கெஞ்சி கேட்பான் என்பதாக அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, நேரம் கொடுக்கப்பட மாட்டாது.
அல்லாஹ் உரிய நேரத்தில் அவனுடைய உயிரை வாங்கி விடுவான். நாளை மறுமையிலே எல்லா மக்களுக்கு முன்னால நாங்கள் நிற்போம். சூரா சஜதா 12வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வலவ் தரா இதில் முஜ்ரிமூன நாகிசூ ரூஸிஹிம், பாவம் செய்தவர்கள் எல்லாம் தலைகளை தாம் செய்த பாவத்தின் காரணமாக இறைவனுக்கு முன்னால கலையை கீழே குனித்துக் கொண்டிருப்பார்கள். அப்பொழுது அல்லாஹ்ட்ட கை சேரப்படுவாங்க. ரப்பனா அப்ஸிர்னா ஃபஸமிஅனா ஃபர்ஜினா நஅமல் சாலிஹா. யா அல்லாஹ், யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே, கொஞ்ச நேரம் டைம் தான் எங்களுக்கு, எங்களோட பார்வைகளை கிளியர் பண்ணு, கேள்விகளை கிளியர் பண்ணிரு, எங்களை கொஞ்ச நேரம் நீ எங்களுக்கு கொஞ்சம் டைம் தந்துரு, நான் உனக்காக வேண்டி நல்லமல்கள் நாங்கள் செய்வோம். இன்னா மூக்கினோன், நிச்சயமாக உன்னை நாங்கள் நம்பக்கூடியவர்கள் என்பதாக அந்த லாஸ்ட் மோமெண்ட்ல சொல்வார்கள். அல்லாஹ் அதை ஒரு போதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாளை மறுமையிலே இந்த உலகத்திலே செலவு செய்யாதவர்கள், இந்த உலகத்திலே கடமைகளை சரியாக செய்யாதவர்கள், இந்த உலகத்திலே இறைவனுடைய சட்டங்களை மதித்து நடக்காதவர்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னால் கை சேரப்படக்கூடிய ஒரு காட்சியை சூரா ஜுமரிலே 85, 86, 87, 88வது வசனத்தில் அல்லாஹ் அழகாகவே சொல்கிறான். அந்த கூல நப்சுன் யா ஹஸரதா அலா மா ஃபர்ரத்து ஃபீ ஜன்பில்லாஹ். அல்லாஹ்வுடைய விவகாரத்தில் கடமைகளில் நாங்கள் குறைச்சல் செய்து விட்டோம், நாங்கள் செய்யவில்லை, எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே என்று அவர்கள் என்ன செய்வார்கள், கத்துவார்களாம். அவு தகூல இன்னல்லாஹ ஹதானி லகுன்து மினல் முஃமினீன். இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ் எனக்கு நேர்வழியை தந்திருந்தா நான் ஒரு முஃமினாக இருந்திருப்பேனே. அவு தகூல ஹீன தரல் அஸாப லவ் அன்னலி கர்ரத்தன் ஃபஅகூன மினல் முஹ்ஸினீன். ஒரு சாரார் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருப்பதை இந்த மனிதன் பார்த்துவிட்டு சொல்வானாம், ரப்பே ரஹ்மானே, எனக்கு இந்த உலகத்திலே சொத்துக்களையும் சுகங்களையும் தந்திருந்தால் நான் இந்த உலகத்தில் கொடுத்து வாழக்கூடியவன மனிதனாக நான் இருந்திருப்பேனே என்று அவர்கள் கை சேரப்படுவார்களாம். அல்லாஹ் சொல்வான் என்ன தெரியுமா, பலா கத் ஜாஅத்க ஆயாதி, என்னுடைய வேத வசனங்கள் உனக்கு சொல்லப்பட்டது, என்னுடைய வேத வசனங்கள் ஜும்மாவில் உனக்கு சொல்லப்பட்டது, என்னுடைய வேத வசனங்கள் பொது பயான்களில் சொல்லப்பட்டது, என்னுடைய வேத வசனங்கள் உன்னுடைய காதுகளை தட்டியது. செலவு செய்டா, செலவு செய், செலவு செய், ஏழை எளியவர்களுக்கு கொடு, நன்மையான காரியங்களை செய் என்று சொல்லி என்னுடைய வேத வசனங்கள் உன்னிடத்தில் வந்தது. ஃபகஸப்துஹா, அவைகள் அனைத்தையும் நீ பொய்ப்பித்தாய் இந்த உலகத்திலே. வஸ்தக்பர்த, இந்த உலகத்திலே பெருமை அடித்தவனாக நீ வாழ்ந்தாய். நீ சல்லிக்காரன் பெருமை அடித்தாய், வாகனம் உன்னிடத்திலே நிறைய இருந்தது, தோட்டம் இருந்தது, பெரிய பெரிய கடைகள் எல்லாம் இருந்தது, இந்த சமுதாயத்திலே நீ ஒரு பெரிய ஒரு அறிவாளியாக இருந்தாய், பெரிய பட்டங்களோடு இந்த உலகத்திலே இருந்தாய். இவங்களுக்கு நாங்க செலவு செய்யறதா, இவங்களுக்கு நாங்க கொடுக்கிறதா, அவங்க யாரு நாங்க யாரு என்று இந்த பூமியிலே நீ பெருமை அடித்தாய். வகுந்த மினல் காஃபிரின், என்னை நீ நிராகரித்தவனாக இந்த பூமியில் வாழ்ந்தாய் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே சொல்வான் என்பதாக திருமறை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இவைகளெல்லாம் தனி மனிதர்கள் கவலைப்படக்கூடிய காட்சி. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு தனி மனிதனும் செய்த பாவத்துக்கு அல்லாஹ்விடத்தில் கை சேரப்படுவார். செய்யாமல் விட்ட இபாதத்துக்களுக்காக அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு மனிதனும் நாளை மறுமையில் என்ன செய்வார்கள், கை சேரப்படுவார்கள். இவை எல்லாவற்றையும் விட ஆகப்பெரிய கை சேதம் என்ன தெரியுமா, குடும்பமாக சேர்ந்து கை செய்யப்படக்கூடிய காட்சி. வாப்பா, உம்மா, மகன், மகள், பேரன், பேத்தி எல்லோருமே ஒரே ட்ரெக்கில் இருப்பார்கள். சில பொழுதுகளில் குடும்பத்தில் வாப்பா ஒரு புறத்திலும், மகன் ஒரு புறத்திலும், தாய் ஒரு புறத்திலும், மனைவி இன்னொரு புறத்திலும், பிள்ளைகள் ஒரு புறத்திலும், தகப்பன் ஒரு புறத்திலும் இருப்பார்கள். ஆனால் ஆகப்பெரிய கை சேதம் என்ன தெரியுமா, குடும்பத்தோடு மறுமையின் அந்த நாளிலே குடும்பமாக ஒரு தனிமைப்படுத்தப்படுவார்கள். வாப்பட்ட தொழுகை இல்லை, மகன்ட்ட தொழுகை இல்லை, வாப்பட்ட தொழுகை இல்லை, மகன்ட்ட தொழுகை இல்லை. வாப்பா பிரிஸ்டல் அடிக்கிறாரு, மகன் கஞ்சா அடிக்கிறாரு. தாய் சினிமா பார்க்கிறா, மகள் நாடகம் பார்க்கிறா. வீட்டில் திருமறை குர்ஆன் வசனங்கள் எதுவுமே ஓதப்படாத வீடுகள். அந்த வீடுகளில் ஓதப்பட்டது முழுக்க முழுக்க சாத்தானிய வசனங்கள். நாடகங்களும் பாட்டுக்களும் சினிமாக்களும் தான் அந்த வீட்டை ஆட்சி செய்தது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யாரெல்லாம் சூரத்துல் பக்கராவை வீடுகளிலே ஓதுகிறார்களோ,
சூரத்துல் பக்கராவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யாரெல்லாம் சூரத்துல் பக்கராவை வீடுகளிலே ஓடுகிறார்களோ அது அந்த வீட்டுக்கு பரக்கத்தானது. யாரெல்லாம் சூரத்துல் பக்கராவை வீடுகளில் ஓதுவதை விட்டு விடுகிறார்களோ நாளை மறுமையிலே அவைகள் அனைத்தும் கைசேதமாக இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பாப்பா, உம்மா, மகன், சாச்சா, பெரியப்பா, பேரன், பேத்தி எல்லோரும் ஒரு சைட்டில் இருந்துட்டு கவலைப்படுவார்கள். அன்பார்ந்தவர்களே, குடும்பமாக கவலை, தொழாம் இருந்ததை பற்றி கவலை. எத்தனை இரவுகள் சுபகில்லாமல் தூங்கியிருப்பார்கள். எத்தனை இரவுகள் விடிய விடிய அனாச்சாரங்களையும் அட்டூழியங்களையும் சினிமாவையும் பாலியல் காட்சிகளையும் விடிய விடிய பார்த்திருப்பார்கள். எத்தனை இரவுகள் விடிய விடிய அடுத்தவர்களுடைய மானத்தை வாங்கியிருப்பார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர்கள். அந்த பெற்றோர்கள் இந்த சமுதாயத்திலே அவர்களையும் சேர்த்து நாளைக்கு மறுமையில் நரகத்துக்கு கொண்டு போறாங்களே. ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனும் தன்னுடைய மகனுக்கும் தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கும் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா வ குர்ரத ஆயுனின் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. இறைவா, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா, எங்களுடைய மனைவி மூலமாகவும் எங்களுடைய குழந்தைகள் மூலமாகவும் யா அல்லாஹ் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தருவாயாக. உலகத்திலேயும் சந்தோஷத்தை தா, மறுமைக்கு போனதுக்கு பின்னாலும் என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய பேரன், என்னுடைய பேத்தி அவர்கள் சாலிகானவர்களாக இருந்தால் மறுமையிலே நாங்கள் சந்தோஷப்படுவோம். வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. என்ன, என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, என்னுடைய மனைவியே, என்னுடைய பேரனே, என்னுடைய பேத்தியே நாளை மறுமையிலே முத்தகீங்கள் எல்லாம் இருப்பார்களே. இந்த உலகத்திலும் அவர்களுக்கு தலைவர்களாக நீ ஆக்கிவிடு, நாளை மறுமையிலும் அவர்களுக்கு எங்களை நீ தலைவர்களாக ஆக்கிவிடு என்று அல்லாஹ் துஆ சொல்லித்தாரா நமக்கு. நீங்க கேளுங்க, அங்க கை சேரப்படுவீர்கள், அங்க கவலைப்படுவீர்கள். அன்றைய அந்த கவலைக்கு முன்னால் இந்த உலகத்தில் மகன் சாலிகாக வருவதற்கு, மனைவி சாலிகாக இருப்பதற்கு, மகள் சாலிகாக வருவதற்கு, உங்களுக்கு இந்த உலகத்திலும் சந்தோஷத்தை தருவதற்கு ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்பதாக அல்லாஹ்வே நமக்கு சொல்லித் தருகிறான். சூரா ஃபஜ்ர் 25வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், குல் இன்னல் ஹாசிரீன அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லீஹிம் யௌமல் கியாமா. நாளைக்கு மறுமையில் கை சேதப்படக்கூடியவர்கள்ல முக்கியமானவர்கள் யார் தெரியுமா? ஒரு குடும்பம். அவரும் அவருடைய குடும்பமும் கை சேதப்படுவார்கள். நபியே, நீங்கள் சொல்லுங்கள். அலா தாலிகல் ஹுஸ்ரானுல் முபீன். கை சேதப்படக்கூடிய அந்த தன்மையிலே ஆக பெரிய கை சேதம் என்ன தெரியுமா? குடும்பமாக நாளைக்கு நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலை என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான். வாப்பா மகன் எல்லாம் சேர்ந்து பேசுவாங்க. யா லைத்தனி கத்தம் துலி ஹயாத்தி. இந்த உலக வாழ்க்கைக்கு, இந்த வாழ்க்கைக்கு இது வாழ்க்கை அல்ல. இது ஒரு 60 வருடம் 70 வருடம், மிஞ்சி மிஞ்சி போனார் 110 வருடம். இந்த வருடத்தில், இந்த உலக வாழ்க்கையில் ஹயாத் என்று சொல்லக்கூடிய நிரந்தரமான அந்த வாழ்க்கைக்கு நான் தொழுகையை முற்படுத்தியிருக்கேன்ச்சே, நோம்பை முற்படுத்தி வைத்திருக்கேன்ச்சே, கிராத்துல் குர்ஆன் ஓதி வைத்திருக்கேன்ச்சே, காலை மாலை திக்ருகளை செய்தவனாக இருக்கேன்ச்சே, சுபஹ் தொழுகைக்கு ஜமாத்துக்கு வந்தவனாக இருக்கேன்ச்சே, என்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் முன்மாதிரியாக நான் இருந்திருக்க வேண்டும் என்று அந்த மனிதர்கள் எல்லோரும் கவலைப்படுவார்கள் என்ற செய்தியை வல்லவன் ரஹ்மான் திருமறை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இவர்கள் இந்த பூமியிலே இரண்டாவது சாரார். அமல் செய்யாதவர்கள், அமல் செய்யாமல் இருந்து கொண்டே பாவங்களை செய்தவர்கள். மூணாவது சாரார் யார் இந்த உலகத்தில்? அமல் செய்து கை சேதப்படக்கூடியவர்கள். நேரம், காலம், பொருளாதாரம் இவைகள் அனைத்தையும் இபாதத்துக்காக வேண்டி தியாகம் செய்தவர்கள், பணத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்தவர்கள், நன்மையான காரியங்களில் போட்டி போட்டவர்கள், இரா காலங்களில் எழும்பி தொழுதவர்கள், கிராத்துல் குர்ஆன் ஓதியவர்கள், கால் கடுக்க நின்றவர்கள், நோன்பு பிடித்தவர்கள், சுன்னத்தான நோன்பு பிடித்தவர்கள், தாயையும் தந்தையையும் கவனித்தவர்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இவர்கள் நாளை மறுமையிலே கை செய்தப்படுவார்கள். ஆச்சரியமாக இருக்கின்றது. சூரா கஹ்ஃபிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 103, 104, 105, 106வது வசனங்களில்
அல்லாஹ் தொடராகவே சொல்லி காட்டுகிறான். நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் ஹல் நுனப்பியுக்கும் பில் அக்ஸரீன அமலா அமாலா, நபியே நாங்கள் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா, இந்த உலகத்திலே அமல்கள் செய்து நஷ்டமாகி போய் நாளை மறுமையிலே கை சேரப்படக்கூடிய ஒரு சாராரை உங்களுக்கு நாங்கள் அறிவித்து தரட்டுமா என்று அல்லாஹ் நபி அவரிடத்தில் கேட்டு போட்டு கை சேரப்படக்கூடியவர்களை சொல்லி காட்டுகிறார். அல்லதீன ضل سعيهم في الحياة الدنيا, இந்த உலகத்திலே அவருடைய முயற்சி வீணாகி போனது. கஷ்டப்பட்டு தஹஜ்ஜத் தொழுதார்கள், கஷ்டப்பட்டு ஐவேளை தொழுதார்கள், கஷ்டப்பட்டு நோன்பு பிடித்தார்கள், கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை இபாதத்துக்காக வேண்டி செலவு செய்தார்கள், கஷ்டப்பட்டு வீட்டை விட்டு வெளிக்கிளம்பி போனார்கள், பணமும் நேரமும் பொருளாதாரமும் காலத்தையும் செலவு செய்த இப்படியாக இபாதத் செய்த மனிதர்கள் நாளை மறுமையிலே கை சேரப்படுவார்கள். அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டார்கள்? வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆ, அவர்கள்தான் இந்த பூமியிலே நல்லமல்கள் செய்கிறார்கள் என்று தங்களை நினைத்து கொண்டார்கள். அடுத்தவர்கள் எல்லாம் இபாதத் செய்யல, அடுத்தவர்கள் செய்ததெல்லாம் இபாதத் அல்ல, நாங்க செய்யறதுதான் இபாதத் என்று இந்த பூமியிலே நினைத்து கொண்டு செய்தவர்கள். உலாயிகல்லதீன கஃபரூ பிஆயாத்தி ரப்பிஹிம், அவர்கள் யார் தெரியுமா? இறைவனுடைய வேத வசனங்களை நிராகரித்தவர்கள். வலிகாஇஹி, இன்றைய மறுமை நாளுடைய சந்திப்பை மறுத்தவர்கள். ஃபஹபிதத் அஅமாலுஹும், அவர்களுடைய நன்மைகள் எல்லாம் அழிக்கப்பட்டுவிடும். ஃபலா நுகீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸ்னா, நன்மைகள் தீமைகள் நிறுத்தாட்டப்படும் அந்த தராசிலே மழை போன்ற திக்ருகள், மழை போன்ற தொழுகைகள், மழை போன்ற நோன்புகள், மழை போன்ற கிராத்துல் குர்ஆனோடு வந்திருப்பார்கள். மீசான் என்ற தராசிலே அவைகள் எல்லாம் நிற்பதற்காக வைக்கப்படும் பொழுது அவைகள் அனைத்திலும் எந்த விதமான பாரமும் இருக்காது. தாலிக ஜஸாஉஹும் ஜஹன்னம், இப்படி அமல் செய்து கொண்டு வந்தவர்களுக்கு கூலி என்ன தெரியுமா? நரகம்தான். வத்தகது ஆயாத்தி வருசுலி ஹுஸ்வா, என்னுடைய வேத வசனங்களையும் என்னுடைய தூதருடைய பொன்மொழிகளையும் இந்த பூமியிலே விளையாட்டாக வீணாக எடுத்துக்கொண்டவர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். யார் இவர்கள் எல்லாம்? இவர்கள் எல்லாம் யார்? எங்களை போன்றவர்கள். சமுதாயத்திலே ஒரு சாரார் சொர்க்கத்தை பற்றி சிந்தனை இல்லாதவர்கள், மறுமையை பற்றி சிந்தனை இல்லாதவர்கள், அவர்களுடைய நோக்கம் முழுக்க உலகத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்கு கடமைகளை புறக்கணித்து வாழ்கின்ற சாரார் சமுதாயத்திலே ஏராளம். இந்த சாரார் யாரு? கஷ்டப்பட்டு இபாதத் செய்தவர்கள், கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை செலவு செய்தவர்கள். ஆனால் இவர்கள் செய்கின்ற இபாதத்தை அல்லாஹ்வுடைய வேதத்தோடு உரசி பார்க்காத மக்கள், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவோடு உரசி பார்க்காத மக்கள். சாதாரணமாக உலகத்தில் ஒரு வேலையை செய்ய போறேன்டா, ஒரு கடையை ஆரம்பிக்க போறேன்டா 10 பேர்கிட்ட ஐடியா கேட்பான். ஒரு பைக் எடுக்க போறேன்டா 20 பேர்கிட்ட பைக்கை போய் பார்ப்பான். ஏதாவது ஒன்றை இந்த உலகத்தில் செய்யறதுக்கு முற்பட்டா ஆலோசனை கேட்பான். இது சரியா பிழையா, நல்லமா சரியில்லையா, செய்தால் என்ன நன்மை வரும், செய்தாட்டி என்ன தீமை வரும் என்பதை உலகத்தில் மனிதன் அலசி ஆராய்கிறான். நாம கடைக்கு போய் ஒரு சேட்டை வாங்குவோம்னு சொன்னா 10 சேட்டை தூக்கி போடுவான். 10 சேட்டை நம்ம பார்த்துட்டு 10 சேட்லையும் எது நமக்கு பொருத்தமானதோ நம்ம அதை எடுத்துட்டு வருவோம். தாய்மார்களாகிய நீங்க கடைகடையா ஏறி இறங்குவீங்க. ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு பல கடைகளுக்கு ஏறி இறங்குவீங்க. அந்த பொருளை ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தா கொடுக்கிற பணம் நஷ்டம். உலகத்தில் எல்லாத்தையும் பார்க்கிறான், எல்லாத்துக்கும் ஆலோசனை கேட்கிறான், எல்லாத்தையும் லாப நஷ்டம் பார்க்கிறான், சரியா பிழையாண்டு பார்க்கிறான். ஆனா ஒரு இபாதத்தை செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்கிறதா என்று பார்க்காமல் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இபாதத்தை செய்திருக்கிறார்களா, அனுமதித்திருக்கிறார்களா அல்லது தடுத்திருக்கிறார்களா என்று பார்க்காத மனிதர்கள் இபாதத்திலே குருட்டுத்தனமாக ஆர்வம் கொண்டவர்கள். சூரத்துல் ஃபாத்திஹால நம்ம அதை கேட்கிறோம். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா நேரான பாதையை காட்டுவாயாக. நேரான பாதையில நம்ம நிற்கிறோம். நேரான பாதையை காட்டு, சரியான ட்ரக்கை காட்டு. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன், உன்னால் கோபிக்கப்படாதவர்கள்,
கோபிக்கப்பட்டவர்கள், பாதை மாறி போனவர்கள், அவருடைய ட்ரக்கை நீ காட்டிராத என்பதாக தொழுகையில் ஒரு நாளைக்கு 17 விடுத்தம் ஹிதாயத்தை அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். யார் இவர்கள்? அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளானவர்கள் இந்த பூமியிலே யூதர்கள். வழி தவறியவர்கள் யாரு? யூத கிறிஸ்தவர்கள். இவங்களோட வழியை காட்டாத, நீ அவங்களோட ட்ரக்ல எங்களை போட்டுறாத. நபிமார்கள் போன ட்ரக்ல போடு, சுகதாக்கள் போன ட்ரக்ல அனுப்பு, சாடியங்கள் போன ட்ரக்ல நீ எங்களை அனுப்பு, இந்த ட்ரக்ல மாத்திரம் நீ எங்களை போட்டுறாத என்பதாக அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கிறோம். ஏன் அல்லாஹ் கோபிச்சு கொண்டா யூதர்களோடு? யூதர்கள் மார்க்கத்தை படிச்சிருந்தாங்க, தௌராத்தை நன்றாகவே வழங்கியிருந்தார்கள், தௌராத்தில் உள்ள செய்திகளை மனனம் செய்தார்கள், தௌராத்தை சொல்ல வந்த நபிமார்களை கொண்டார்கள், நபிமார்களை மதிக்கவில்லை, அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை சரியாகவே விளங்கியிருந்தார்கள். ஆனால் என்ன செய்தார்கள் தெரியுமா? சத்தியத்தை சரியாக விளங்கியும் சத்தியத்தை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்காத ஒரே காரணத்தால் அல்லாஹ் அவர்களை சபித்ததாக குர்ஆனிலே சொல்கிறார். நசாராக்கள் யாரு? நசாராக்களுக்கு சத்தியம் தெளிவில்லை, மார்க்கத்தை படிக்கல, மார்க்கத்தை தேடல, மார்க்கத்தில் உள்ள இபாதத்துக்களை அறியாமல் புரியாமல் தெளிவில்லாமல் இபாதத் செய்தவர்கள், பிழையாக இபாதத் செய்தார்கள், அல்லாஹ் காட்டாத இபாதத்துக்களை செய்தார்கள், நபிகளார் ரசூல்மார்கள் சொல்லாதவைகளை எல்லாம் நன்மை என்ற போர்வையிலே இந்த உலகத்திலே இபாதத்தாக செய்தவர்கள் தான் நசாராக்கள். சமுதாயத்திலே 3 சாரார். ஒரு சாரார் யாரை போல? யூதர்களை போன்று சத்தியம் வழங்கியும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இன்னொரு சாரார் யாரு? சத்தியத்தை படித்து இபாதத் செய்யாத மக்கள், அவர்கள் நசாராக்களை போல். இன்னொரு சாரார் யார் தெரியுமா? அஹ்லுல் இல்மி வல் அமல், படித்தார்கள், அமல் செய்கிறார்கள், அமலை குர்ஆனோடு உரசி பார்க்கின்றவர்கள், அமலை ஹதீஸோடு உரசி பார்க்கின்றவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இபாதத்துக்களை கூட்டாதவர்கள், குறைக்காதவர்கள், இடத்தை மாற்றி சொல்லாதவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இபாதத்தை சொன்னால் அந்த இடத்தில் செய்ய வேண்டும், அந்த இடத்தை ட்ரக்கை மாற்றக்கூடாது. இபாதத்துடைய அளவை சொல்லியிருப்பார்கள். சுபஹானல்லாஹ் 33 என்றால் 33 தான், அதை 34 ஆக்க முடியாது. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி 100 தான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 101 சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன திக்ருகளை ஒரு சொல்லேனும் ஒரு ஹர்வேனும் மாற்றாமல் கூட்டாமல் குறைக்காமல் உள்ளதை உள்ளபடி செய்வதுதான் நபிமார்களுடைய ட்ரக், சாலிஹீன்களுடைய ட்ரக், ரசூல்மார்களுடைய ட்ரக், சுஹதாக்களுடைய ட்ரக். இந்த ட்ரக்கில் தான் நாங்கள் போகணும். இருக்கிற இபாதத்து குர்ஆனுக்கு ஒத்து போகுதா? ஹதீஸுக்கு ஒத்து போகுதா? இந்த சமுதாயத்தில் நம்ம பார்க்கிறோம், திருமணத்தில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத அனாச்சாரங்கள். ஜனாசா ஒன்று விழுந்து விட்டால் ஜனாசாவுக்கு செய்யக்கூடிய கடமைகளை தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் காட்டாத ஏராளமான செய்திகளை, ஏராளமான விவகாரங்களை ஒரு ஜனாசாவுக்கு செய்யக்கூடிய ஒரு காட்சியை நம்ம சமுதாயத்தில் நம்ம பார்க்கிறோம். ரமலானுடைய நோன்பு கடமை, ஷாபானுடைய மாதத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோம். இந்த ஷாபானுடைய மாதத்திலே ஒரு சாரார் என்ன செய்கிறார்கள்? ஷாபானுடைய 15வது பிறையிலே பராத் என்று சொல்லக்கூடிய புதிதாக ஒரு நோன்பை நோட்டு அந்த நோன்பை பிடித்து அன்றைய நாளில் ரொட்டி சுட்டு அன்றைய நாளில் 3 யாசின்கள் ஓதி அதை என்ன செய்கிறார்கள்? ஏழை எளியவர்களுக்கு பங்கு வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்களா? உரசி பார்த்தார்களா? தேடி பார்த்தார்களா? எதையுமே அவர்கள் தேடி பார்க்கவில்லை. இப்படியானவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்ற செய்தி சுபஹானல்லாஹ். இப்படியான மக்கள் பிதுஅத்துக்களை விரும்பி செய்யக்கூடியவர்கள், பிதுஅத்துக்களிலே கடும் போக்கோடு நடந்து கொள்ளக்கூடியவர்கள், பிதுஅத்துக்களுக்காக வேண்டி இந்த சமுதாயத்திலே கையை உயர்த்தக்கூடியவர்கள், பிதுஅத்துக்களுக்காக வேண்டி பொருளாதாரத்தை வாரி இழைக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் இந்த திருமறை அல் குர்ஆன் வசனத்திலே 4-5 விவகாரங்களை சொல்றான். முதலாவது சொல்றான் என்ன தெரியுமா? இவர்கள் எல்லாம் நாளை மறுமையிலே வந்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னால வந்து நிற்பார்கள், நிறைய தொழுதிருப்பார்கள், நோன்பு பிடித்திருப்பார்கள், ஜகாத் கொடுத்திருப்பார்கள், தான தர்மம் செஞ்சிருப்பார்கள், எனக்கு நிறைய தொழுகை இருக்குது, எல்லாம் இருக்குது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு வந்து நின்று விட்டு அவர்கள் எல்லாம் என்ன சொல்வார்கள் தெரியுமா?
வகதிம்னா இலா மா அமிலு மின் அமலின் ஃபஜஅல்னாஹு ஹபாஅன் மன்சூரா. நிறைய அமல் செய்தோம், தஹஜ்ஜத் தொழுதோம், குர்ஆன் ஓதினோம், தர்மம் செஞ்சோம், நோயாளியை பார்த்தோம், அவைகள் ஒன்றையுமே காணலையே. அல்லாஹ் அந்த நன்மைகள் அனைத்தையும் என்ன செய்து விடுவான் தெரியுமா? காற்றடித்தால் பஞ்சு போன்று பறக்கக்கூடிய பஞ்சுகளை போன்று அல்லாஹ் அப்படியே காத்துல அப்படியே அனுப்பிவிட்டுருவான். அதான் அல்லாஹ் சொல்கிறான், மீசான்ல வெயிட் கிடையாது, மீசான்ல பாரம் கொடுக்காது. ஏன்? பிதுஅத்தான இபாதத்துக்களை இந்த உலகத்தில் செய்தவர்கள். ஏன் இவங்களுக்கு நரகத்தை அல்லாஹ் கொடுப்பதாக சொல்கிறான். இன்னொரு இடத்திலே திருமறை அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்படி எல்லாம் நடந்ததுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் கவலைப்படுவாங்க, கை சேதப்படுவாங்க. யாராவது இந்த சமுதாயத்தில் ஒரு பெரியாரை ஃபாலோ பண்ணியவர்கள், குருட்டுத்தனமான பின்பற்றுதல், தான் மதிக்கக்கூடிய, தான் விரும்பக்கூடிய, தான் நேசிக்கக்கூடிய ஒரு ஆலிம் இந்த சமுதாயத்திலே ஒரு செய்தியை சொல்லிவிட்டால் குர்ஆனோடு உரசி பார்க்காதவர்கள், ஹதீஸோடு உரசி பார்க்காதவர்கள், அல்லாஹ்வை விட ரசூலை விட தான் நேசிக்கின்ற மனிதனுக்காக வேண்டி பதவிக்காக, சமுதாயத்துக்காக, குடும்பத்துக்காக பிதுஅத்துக்களை அரங்கேற்றக்கூடியவர்கள் நாளை மறுமையிலே கை சேதப்படுவார்கள். என்ன சொல்வார்கள் தெரியுமா? காலு ரப்பனா அதைனா வ சாதாத்தனா வ குபராஅனா. யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே, நாங்க இந்த உலகத்திலே வாழும் பொழுது நீ சொன்ன செய்திகளை நாங்கள் தேடி பார்க்கல, இபாதத்துக்களை தேடி பார்க்காமல் கண்மூடித்தனமாக நாங்கள் பின்பற்றினோம். எங்களை வழிநடத்தியவர்கள் எங்களுடைய உஸ்தாதுமார்கள், எங்களுக்கு மார்க்கத்தை சொன்னவர்கள் எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுக்கு நல்லதையும் கெட்டதையும் சொல்லித் தந்தவர்கள் ஆசிரியர்கள், எங்களை சரியான ட்ரக்கிலே வழிநடத்தாமல் பிழையான ட்ரக்கிலே வழிநடத்தியவர்கள் உலமாக்கள் இதோ இருக்கிறார்கள். யா அல்லாஹ், எங்களை எல்லாம் வழிகெடுத்து விட்டார்களே என்று அல்லாஹ்விடத்திலே கதறுவார்கள். சொல்லி போட்டு என்ன சொல்வாங்க தெரியுமா? அல்லாஹ் இவர்களே சொல்வார்கள், ரப்பே ரஹ்மானே, நீ எங்களுக்கு தண்டனை தருவதாக இருந்தால் எங்களை தண்டிக்க போறாய். நாங்க செய்த பாவத்துக்காக, நாங்க செய்த இபாதத்துக்களை எல்லாம் தூக்கி காட்டில் அடிக்கக்கூடிய பஞ்சு போல நீ அப்படியே அனுப்பிவிட்டு எங்களை நீ தண்டிக்க போறாயா? எங்களை நீ தண்டிக்கிறன்னு சொன்னா எங்களை வழி நடத்திய, எங்களை வழிகாட்டின் பால் அழைத்து சென்ற எங்களுடைய மூதாதையர்கள், பெற்றோர்கள், உலமாக்கள், ஆலிம்கள் எங்களுக்கு ஒரு மடங்கு தண்டனை, அவங்களுக்கு 2 மடங்கு தண்டனையை நீ கொடுப்பாயாக, அதுக்கு மேலால் அவர்களை நீ லஅனத் செய்து விடுவாயாக என்பதாக பிதுஅத் செய்யக்கூடிய இந்த சகோதரர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே கை சேதப்பட்டு அல்லாஹ்விடத்தில் இப்படி இறையஞ்சுவார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். சொர்க்கவாதிகள் எல்லாம் நாளைக்கு அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் அன்பார்ந்தவர்களே. நரகவாதிகள் எல்லாம் நரகத்துக்கு போயிடுவார்கள். சூரத்துல் அஹ்ராஃபை நீங்க புரட்டி பாருங்க. சூரத்துல் அஹ்ராஃபிலே 40 தொடக்கம் 40வது வசனம் தொடக்கம் 52வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் சுவர்க்கவாதிகளும் நரகவாதிகளும் உரையாடக்கூடிய ஒரு அருமையான ஒரு காட்சியை நமக்கு சொல்லித்தாராம். சுவர்க்கவாதிகளும் நரகவாதிகளும் பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தை அல்லாஹ் சூரத்துல் அஹ்ராஃபிலே சொல்லி காட்டுகிறான். ஆக பெரிய கைசேதம் அன்பார்ந்தவர்களே. அழைப்பார்கள், வனாதா அஸ்ஹாபுல் ஜன்னதி அஸ்ஹாபன் நார். சுவர்க்கவாதிகள் அழைப்பார்கள், நரகவாதிகளே என்று கூப்பிடுவார்கள். வாப்பா சுவர்க்கத்திலே இருந்து கொண்டு மகனை அழைப்பார், கீழே நரகத்திலே மகன் இருப்பார். மனைவி சுவர்க்கத்திலே இருந்து கொண்டு கணவனை அழைப்பார், கணவன் நரகத்திலே இருப்பார். மாறி மாறி அழைப்பார்கள் அன்பார்ந்தவர்களே. அப்போது கேட்பார்கள், ஹல் வஜ அன் அஸ்ஹாபன் நாரி அன் கது வஜதுனா மா வஅதனா ரப்புனா ஹக்கா. எங்கட ரப்பு இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது எங்களுக்கு வாக்களித்தான் என்ன தெரியுமா? எனக்கு இணை வைக்காமல் நீங்கள் வாழ வேண்டும், என்னை நீங்கள் வணங்க வேண்டும், கடமைகளை நீங்கள் செய்ய வேண்டும், ஹராத்தின் பக்கம் நீங்க போகக்கூடாது, ஹலாலாக நீங்கள் இந்த உலகத்திலே உழைக்க வேண்டும், உங்களுடைய கற்பை நீங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும். இப்படியான செய்திகளை சொல்லி அல்லாஹ் நாளை மறுமையிலே சொர்க்கம் தருவதாக எங்களுக்கு அல்லாஹ் சொன்னான். இந்த உலகத்திலே கடமைகளை சரியாக செய்தோம், ஹராத்தை பேணி வாழ்ந்தோம், ஹலாலாக நாங்கள் சாப்பிட்டோம், குடும்ப உறவையெல்லாம் நாங்கள் பேணி வாழ்ந்தோம். எனக்கு தெரியுமா, இன்று நம்ம இருக்கிற இந்த இடத்தை எடுக்கிறதுக்கு எங்கட ரப்பு எங்களுக்கு சொன்ன மாதிரியே எங்களுக்கு இன்றைக்கு வாக்களிச்சதை தந்துட்டான் என்று சொல்வார்கள். நரகவாசிகள்கிட்ட கேட்பார்கள், ஃபஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும்.
உங்களோட ரப்பு உங்களுக்கு சொன்னானே உலகத்தில் இருக்கும்போது வேத வசனங்கள்ல வட்டி எடுக்காதீங்க நரகத்துக்கு போவீங்க, 5 நேரம் நீங்க தொழுங்க, தொழுதா உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும், தொலாட்டி நீங்க நரகத்துக்கு போவீங்க. மார்க்கத்தில் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டித்தராத விவகாரங்களை நீங்கள் செய்யாதீர்கள், செய்தால் நன்மைகள் காட்டடித்து பஞ்சு போன்று பறக்கக்கூடியதாக ஆகிவிடும், மீசான்ல பாரம் இருக்காது, நரகம் கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் உங்களுக்கு இந்த உலகத்தில் சொன்னானே, அது உங்களுக்கு கிடைச்சிட்டுதா என்பதாக சொர்க்கவாதிகள் கேட்பார்கள். காலு நஅம், ஆமா எங்களுக்கு கிடைச்சிட்டுது, நாங்க இப்ப அதை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம் என்று சொல்வார்கள். பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே ஃபஅذன முஅذினுன், அங்கே ஒரு மலக்கு ஒரு சத்தம் விடுவார். அலா லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், நாசமா போன அநியாயக்காரர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்பதாக 2 பேரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அவர் என்ன செய்வார், ஒரு சத்தத்தை போடுவார். திருப்ப கூப்பிடுவாங்க. வனாதா அஸ்ஹாபுன்னார் அஸ்ஹாபல் ஜன்னா, நரகவாதிகள் சுவர்க்கவாதிகளை பார்த்து அழைப்பாங்க. அல்லாஹ் பார்க்க வைப்பா. அல்லாஹ் சுவர்க்கவாதிகள் அவர்களுடைய இன்பங்கள், அவர்களுடைய சாப்பிடுகின்ற முறைகள், கதைக்குகின்ற முறைகள், சந்தோஷமாக இருக்கின்ற முறைகள் எல்லாம் நரகவாதிகளை பார்க்கிறதுக்கு அல்லாஹ் வைப்பான். நரகவாதிகள் படுகின்ற துன்பங்களை எல்லாம் பார்ப்பதற்கு அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா, இந்த சுவர்க்கவாதிகளுக்கு சான்ஸ் கொடுப்பான். நரகத்தில் இருந்து கொண்டு சுவர்க்கவாதிகளை மேல நோக்கி என்ன செய்வார்கள், நரகவாதிகள் அழைப்பார்கள். என்ன சொல்வார்கள், வனாதா அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபல் ஜன்னா, நரகவாதிகள் சுவர்க்கவாதிகளை பார்த்து சொல்வார்கள், அன் அஃபீலு அலைனா மினல் மாஇ, தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க, மேலே தண்ணிகளை குடிச்சிட்டு இருப்பாங்க. கீழே இருந்து சொல்வாங்க என்ன தெரியுமா, தண்ணியை கொஞ்சம் மேலே இருந்து எங்களுக்கு கொஞ்சம் ஊத்துங்கன்னு கேட்பாங்க. 2வது கேட்பாங்க, வமிம்மா ரஸககுமுல்லா, அல்லாஹ் உங்களுக்கு சாப்பிடறதுக்கு தந்து வச்சிருக்கிறான விதவிதமான உணவுகள், அந்த சாப்பாட்டை கொஞ்சம் நீங்கள் எங்களுக்கு தாங்கன்னு கேட்பாங்க. அன்பார்ந்தவர்களே, இதை விட கை சேதமா, வாப்பா மேலிருந்து தண்ணீர் குடிப்பார், மேலிருந்து சாப்பிடுவார், கீழே மகன் நரகவாதியாக இருந்து வாப்பா எனக்கு நீங்க தண்ணி தாங்க, எனக்கு நீங்க உணவு தாங்க என்று கேட்கக்கூடிய ஒரு நிலை வந்தால், கீழே நரகத்திலே மனைவி இருந்து கொண்டு தாகத்தோடு இருக்கும் பொழுது, ஹஸ்பண்ட் மேலே சுவர்க்கத்திலே இருந்து கொண்டு தண்ணீர் பருகும் பொழுது, சாப்பாடு அடித்துக் கொண்டிருக்கும் பொழுது, நரகத்தில் இருந்து இந்த மனைவி ஹஸ்பண்டை பார்த்து எனக்கு கொஞ்சம் நீங்க தண்ணீர் கொஞ்சம் நீங்க ஊத்துங்க, எனக்கு கொஞ்சம் நீங்க சாப்பாடு தாங்க என்று கேட்கக்கூடிய நிலைமையை கொஞ்சம் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. ஆகப்பெரிய கை சேதம் யாரெல்லாம் மனைவிக்காக வேண்டி மார்க்கத்தை தூக்கி எறிந்தார்களோ, யாரெல்லாம் இந்த பூமியிலே கணவனுக்காக வேண்டி மனைவிமார்கள் மார்க்கத்துடைய கடமைகளை புறக்கணித்து வாழ்ந்தார்களோ, மகனுக்காக வேண்டி யாரெல்லாம் இந்த பூமியிலே சத்தியத்தை மறுத்து வாழ்ந்தார்களோ, தந்தைக்காக வேண்டி யாரெல்லாம் இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய வேத வசனங்களை காலுக்கு கீழால் போட்டு சத்தியம் என்று தெரிந்தும் கூட தந்தைக்காக வேண்டி சத்தியத்தை மறைத்து வாழ்ந்தார்களோ, நாளை மறுமையிலே மேலும் கீழுமாக இருந்து அழுது அந்த சுவர்க்கத்துடைய இன்பங்களை கேட்கும் பொழுது ஒரு செய்தி சொல்வார்கள். அன்பார்ந்தவர்களே, சுவர்க்கவாதிகள் வாப்பா மகனை பார்த்து சொல்வாரு, மகன் வாப்பா பார்த்து சொல்வார், மனைவி ஹஸ்பண்டை பார்த்து சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் மனைவியை பார்த்து சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் கணவனுக்கு இன்று ஒன்று நடந்துட்டா மனைவி படக்கூடிய துன்பம் சுபஹானல்லாஹ். அவன் மரணித்ததற்காக வேண்டியே 40 நாட்களும் 10 நாட்களும் அவனுக்காக வேண்டி துன்பம். அவன் மரணித்து விட்டால் எனக்கு ஒரு வேறொரு திருமணம் தேவையில்லை என்று இந்த சமுதாயத்திலே வாழக்கூடிய ஏராளமான தாய்மார்கள், என்னுடைய மனைவி அன்புக்குரியவள், அவள் நேசத்துக்குரியவள் என்று இந்த உலகத்திலே மனைவிக்கு ஒரு நோய் வரும் பொழுது ஒரு கணவன் படக்கூடிய அவஸ்தைகளும் கஷ்டங்களும், இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி பிள்ளையை வளர்ப்பதில், பிள்ளையை உருவாக்குவதில், பிள்ளையை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதில் ஒரு தாயும் தந்தையும் இந்த உலகத்திலே படக்கூடிய கஷ்டங்கள் ஏராளம் ஏராளம். என்ன சொல்வார்கள் தெரியுமா அன்பார்ந்தவர்களே, மேலிருந்து வாப்பா மகனை பார்த்து சொல்வாரு, மேலே இருந்து மகன் உம்மவை பார்த்து கீழே சொல்வாரு, மேலே இருந்து மனைவி ஹஸ்பண்டை பார்த்து ஒரு செய்தி சொல்வார்கள். என்ன தெரியுமா,
காலு இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன். நிச்சயமாக அல்லாஹ் தண்ணி உங்களுக்கு தாரத்தையும் நாங்க சாப்பிடுறத உங்களுக்கு தாரத்தையும் அல்லாஹ் ஹராமாக்கிட்டான் என்ற ஒரு வேர்ட்ஸை சொல்லுவாங்க என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, குடும்பமாக சுவர்க்கம் போக வேண்டும், குடும்பமாக சுவர்க்கம் போக வேண்டும். குடும்பமாக இருந்து கை சேரப்படுவதை விட குடும்பமாக இருந்து சுவர்க்கம் போக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நாளை மறுமையிலே ஹஸ்பண்ட் சுவர்க்கத்துக்கு போகும்போது அல்லாஹ் ஒரு செய்தி சொல்கிறான். என்ன செய்தி? உங்களோட மனைவியை கூட்டிட்டு போங்க. நீங்க மட்டுமா போறீங்க? உங்களோட மனைவியை கூட்டிட்டு போங்க. மனைவி, பிள்ளைகள், பேரன் பேத்தியோடு இந்த மனிதன் சுவர்க்கத்துக்குள்ளே போகும் பொழுது சுவர்க்கத்துடைய ஒவ்வொரு வாசல்ல இருந்தும் சொல்வார்களாம், சலாமுன் அலைக்கும், நீங்க வாங்க, உள்ளுக்க வாங்க, உள்ளுக்க வாங்க என்று குடும்பமாக அந்த சுவர்க்கத்துக்குள்ளே மலக்குமார்கள் இந்த குடும்பத்தை வரவேற்றெடுப்பார்களே, அப்படியான ஒரு குடும்பமாகத்தான் இந்த சமுதாயத்திலே வாழ வேண்டும். மேலே இருந்து கீழே பார்க்கும் பொழுது கீழே இருந்து மேலே பார்த்து கை சேதப்படக்கூடிய தாயாக, தந்தையாக, மகனாக இந்த உலகத்திலே வாழக்கூடாது. ஏன் இப்படி? ஏன் இந்த அழுக? ஏன் இந்த கவலை? ஏன் நாங்கள் தண்ணி தர மாட்டோம்? ஏன் தண்ணீர் உங்களுக்கு ஹராம்? ஏன் நாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாம் உங்களுக்கு ஹராம்? ஏன் அல்லாஹ் தரக்கூடாது என்று சொல்கிறான் தெரியுமா? உலகத்தில் நீங்க வாழும்போது சில வேலைகள் செய்தீர்கள், அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான். எப்படி தெரியுமா? ஆராஃபுல் 50-52வது வசனத்தில் சொல்கிறான், அல்லதீன தகது தீனஹும் லஇபன் வ லஹுவன். சுப்ஹானல்லாஹ். மார்க்கத்தை ஃபன்னாக எடுத்துக்கொண்டீர்கள். இந்த உலகத்தில் மார்க்கத்தை விளையாட்டாக எடுத்துக்கொண்டீர்கள். மார்க்கம் சொல்லும் பொழுதெல்லாம் மனைவி பெரிசாக வழங்கியது அவனுக்கு. மார்க்கம் சொல்லும் பொழுதெல்லாம் வாப்ப பெரிசாக வழங்கியது. கடமைகள் கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்கும் பொழுதெல்லாம் பொருளாதாரம் முன்னால வந்து நின்றது. ஜோக்காக இருந்தது. ஏளனமாக நீங்கள் பார்த்தீர்கள், சிரித்தீர்கள், கும்மாளம் அடித்தீர்கள், நீங்கள் பரிகாசித்தீர்கள். இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது அதற்குத்தான் அல்லாஹ் இதை உங்களுக்கு ஹராமாக்குகிறான். வகர்ரத்துகுமுல் ஹயாத்துத் துன்யா, மறுமை வாழ்க்கையை மறந்து இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்ததின் காரணமாகவும் அல்லாஹ் இதை உங்களுக்கு ஹராமாக்கினான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி போட்டு சொல்கிறான். ஃபல் யௌம நன்சாஹும், ஃபல் யௌம நன்சாஹும், இன்றைக்கு நாங்கள் உங்களை மறந்துடுவோம். இன்றைக்கு நீங்க யாருன்னு தெரியாது எங்களுக்கு. இன்றைக்கு நாங்கள் உங்களை பார்க்க மாட்டோம். இன்றைக்கு நீங்க கத்துவீங்க, நாங்க கேட்க மாட்டோம். இன்றைக்கு நீங்க அழுவீங்க, செவி சாய்க்க மாட்டோம். இன்றைக்கு நீங்க தண்ணி கேட்பீங்க, தண்ணி தர மாட்டோம். ஏன் தெரியுமா நாங்கள் உங்களை மறக்கிறோம் தெரியுமா? கமா நசூலிகா யௌமிக்கும் ஹாதா, உலகத்தில் இருக்கும் பொழுது நீங்க நாளைக்கு மறுமையில இப்படியான காரியங்களை செய்துவிட்டு கை சேதப்படுவீர்கள் என்பதாக என்னுடைய வேத வசனங்கள் உங்களுடைய காதுகளை தட்டியது, உங்களுடைய காதுகளுக்கு சொல்லப்பட்டது. சொன்ன பொழுதெல்லாம் நீங்கள் அந்த வசனங்களை இந்த உலகத்திலே மறந்து வாழ்ந்தீர்கள். உலகத்திலே எங்களுடைய வசனங்களை மறந்து வாழ்ந்தது போன்று இன்றும் உங்களை நாங்கள் மறந்து விட்டோம். வமா கானு பி ஆயாத்தினா யஜ்ஹதூன், எங்களோட வேத வசனங்களை எல்லாம் புறக்கணித்து இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தீர்கள். அதனால தான் தண்ணீர் உங்களுக்கு ஹராம், அதனால தான் உங்களுக்கு உணவு வகைகள் ஹராம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே கை சேதப்படக்கூடிய நரகவாதிகளை பற்றி சூரத்துல் ஆராஃபிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாகவே சொல்கிறான். ஆக அன்பார்ந்தவர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வயசை தந்திருக்கிறான், எனக்கும் உங்களுக்கும் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், எனக்கும் உங்களுக்கும் சாலிகான மனைவிமார்களை தந்திருக்கிறான், எனக்கும் உங்களுக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நல்ல ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் தந்திருக்கிறான். அவர்களை நன்றாக வளர்க்க வேண்டும், அவர்களுக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு முன்மாதிரியாக தாயும் தந்தையும் இருக்க வேண்டும். மார்க்க விவகாரங்களை செய்யும் பொழுது ஒரு இடத்துக்கு என்னுடைய குழந்தையை மகனை அழைத்து செல்லும் பொழுது அது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அது ஒரு விழாவாக இருக்கட்டும், அது ஒரு வெல்கம் பார்ட்டியாக இருக்கட்டும், அல்லது ஒரு பிரியாவுடை வைபவமாக இருக்கட்டும், தேடி பாருங்கள் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் அங்கு கேலி கூத்தாக நடாத்தப்படுகின்றதா,
அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகள் காலுக்கு கீழால் போட்டு ஜோக்காக ஃபன்னாக பார்க்கப்படக்கூடிய இடமா? நான் அதுக்கு போக மாட்டேன், என்னுடைய மகன் போக மாட்டான், என்னுடைய மகள் அதிலே கலந்து கொள்ள மாட்டார் என்ற ஒரு மனோநிலை என்னிடத்திலும் உங்களிடத்திலும் வர வேண்டும். அது என்னுடைய நானாவுடைய வீட்டு ஃபங்க்ஷனாக இருக்கலாம், தாத்தாவுடைய திருமணமாக இருக்கலாம், என்னுடைய பாடசாலையிலே நடக்கக்கூடிய ஒரு கலை கலாச்சார விழாவாக இருக்கலாம், என்னுடைய மக்தபிலே நடக்கக்கூடிய ஒரு வரவேற்பு உரையாக இருக்கலாம், ஒரு அரசியல்வாதியுடைய மேடையாக இருக்கலாம். அங்கு அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள், இசைகளும் பாட்டுக்களும் கூத்துக்களும் அங்கு போடப்படுகின்றதா? அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் அந்த இடத்தை புறக்கணிக்கிறேன் என்ற ஒரு மனோநிலையில் வந்தால் அன்பார்ந்தவர்களே, நிச்சயமாக நானும் நீங்களும் இந்த திருமறை அல் குர்ஆன் வசனங்களை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும், என்னுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும், என்னுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் நிச்சயமாக சுவர்க்கத்தை தருவான் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அதனால தான் அல்லாஹ் திருமறை அல் குர்ஆனிலே எங்கள் எல்லோருக்கும் ஒரு பிரார்த்தனையை கேட்கும்படி சொல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். சூரத்துல் பக்ராவிலே வருகின்றது, ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். யா அல்லாஹ், அநியாயம் செஞ்சிட்டோம், எங்களுக்கு நாங்களே அநியாயம் செஞ்சிட்டோம். ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா, எங்களுடைய பாவங்களை நீ மன்னிக்காவிட்டால், வதரஹம்னா, எங்களுக்கு நீ இரக்கம் காட்டாவிட்டால். அவனுடைய இரக்கம் தான் மார்க்கத்தை இவ்வளவு நேரம் இருந்து நானும் நீங்களும் படிப்பது. அவனுடைய அன்புதான் அந்த மார்க்கத்தை என்னுடைய உங்களுடைய குடும்பத்தில் எடுத்து நடப்பது. அவனுடைய இரக்கம் தான் எங்களுடைய பாவங்கள் நான் தனி மனிதனாக இருந்து செய்யும் பொழுதோ யாருக்கும் தெரியாமல் அதை மறைப்பது. அவனுடைய அன்புதான் நாளைக்கு மறுமை நாளில் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு வலதுபுறத்திலே ஏட்டை தருவது. அவனுடைய இரக்கம் தான் நாங்கள் செய்த தீமைகள் அனைத்தையும் எங்களுக்கு நன்மையாக மாற்றி தருவது. அவனுடைய இரக்கம் தான் நாளைக்கு மறுமையிலே எங்களுடைய எந்த இபாதத்துக்களையும் பார்க்காமல் அவனுடைய கருணையை கொண்டு எங்கள் எல்லோரையும் சுவர்க்கத்துக்கு போடுவது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு இதை சொல்லி காட்டுகிறான். வதரஹம்னா, நீ எங்களுக்கு இரக்கம் காட்டாவிட்டால் நாங்களும் அந்த ஃபன் என்ற சகதிக்குள்ளே விழுந்து விடுவோம், நாங்களும் இசை என்ற சகதிக்குள்ளே விழுந்து விடுவோம். நீ இரக்கம் காட்டாவிட்டால் நாங்களும் இபாதத்துக்களை புறக்கணித்து வாழ்வோம். நீ இரக்கம் காட்டாவிட்டால் மறுமையுடைய சிந்தனை எங்களுக்கு வராது. அல்லாஹு அக்பர். வதரஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். பாவத்தை மன்னிக்காம இருந்தா, இரக்கம் காட்டாம இருந்தா நாங்கெல்லாம் நஷ்டவாளிகள், நாங்கெல்லாம் நாளைக்கு மறுமையிலே கை சேதப்படுவோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அழகிய பிரார்த்தனையை நமக்கு சொல்லித்தந்து இதை கேட்கும்படி அல்லாஹ் சொல்கிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, மறுமையில் நஷ்டமேற்படுத்தக்கூடிய கவலை கொள்ளக்கூடிய எந்த வேலைகளையும் இந்த உலகத்தில் செய்யாது. அல்லாஹ் சொல்லி தந்திருக்கின்ற இந்த பிரார்த்தனையை எப்பொழுதும் நாங்கள் ஓதி நாளை மறுமையிலே கண்ணீர் வடிக்கக்கூடிய மக்களோடு நாங்களும் சேராமல் இருப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அவருடைய கருணையை காட்ட வேண்டும் என கூறி இந்த உரையை முடித்து நான் விடைபெறுகிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி